அப்படியே அதே மாதிரி பெண் ஆசையில் வந்து பிறன் மனையை நோக்குவது அது ரொம்ப தப்பு. ராவணேஸ்வரன் மாதிரி ஒரு சிவனடியார் கிடையாது. பேரே ஈஸ்வர பட்டம் வாங்குறது அவ்வளோ கஷ்டம். சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், அது மாதிரி ராவணேஸ்வரர் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கிறாருன்னா எவ்வளோ உண்மையாக இருந்தணும். அவரை மாதிரி ஒரு சிவபூஜை பண்ண ஆள் கிடையாது உலகத்தில். சிவபூஜை பேழையை கையில் வச்சுட்டு இருப்பார் எப்பவுமே. தங்கப்பெட்டியை செய்து சிவபூஜை பேழை கையில் வைத்துக்கொண்டு எங்கே போனாலும் போவார் ராவணன். எந்த இடத்துல நீர் நிலைக்கிற பார்க்குறாரோ அங்கே உட்காந்துருவார் சிவபூஜை பண்ணும். எங்கே பூக்களை பார்க்குறாரோ அங்கே உட்காந்துருவார். அவரை மாதிரி அவ்வளவு சிவபூஜை செய்த ஆளே கிடையாது. ஆனால் அவ்வளவு செய்தும் சிவன் வந்து அவரை அழிக்கும் போது காப்பாற்றினாரானா இல்லை. ஏன்னா பிறன் மனையை நோக்கிட்டார். தப்பு, அது மிகப்பெரிய தப்பு. அப்போ சாமியே ஒதுங்கிடுவார். அப்போ அந்த இடத்துல வந்து பெண் ஆசையில் சாமி வலுவாக சொல்கிறது பிறன்மனை நோக்காத. அது வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சாமி. இப்போது இந்த பஞ்சமா பாதகங்களாகிய கல், களவு, காமம், பொய், கொலை இது